ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சுகன்யா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சமாதானம் சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க MBA முடிச்சிருக்காங்க. இவங்க IT கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முதல் வரனாக வரவங்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெங்களூரில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக 2 வீடு இருக்குங்க. இவங்க கடலூரை சார்ந்தவங்க. பட் இவங்க ஜாபுக்காக வந்து பெங்களூர் ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வீடு நிலம் வசதின்னு நல்ல ஒரு வசதியானவங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 1 மாதத்திலேயே இவங்களுக்கும் இவங்களுடைய கணவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சவங்க தாங்க. அப்புறமா விவாகரத்தே பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய மனசு திருப்திக்காக இவங்க வந்து ஜாபுக்கு போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா இப்போ இவங்கள ரொம்ப கம்பல் பண்ணி இப்போ ஓகே சொல்ல வச்சுருக்கிறாங்க. அதனால் ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. நல்ல குணமானவராக இருக்கணும், கண்டிப்பாக ஒரு டிகிரி முடித்தவராக இருக்கணும், ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களோட பொண்ணுக்கு ஒரு 20 சவரன் நகை போடுறதாவோ, அது இல்லாமல் ஒரு வண்டி வாங்கி தரதாவோ சொல்லியிருக்காங்க. என்னோட பொண்ணு எந்த ஒரு குறையும் இல்லாமல் கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதுங்க. ஏன்னா முதல் வரன் வந்து சரியாக அமையல. அதனால இப்போ வரக்கூடியவராவது எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த பொண்ணு தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா சுசித்ரா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து நர்ஸாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தேனியில் வசிச்சிட்டு இருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு படித்தவராக இருக்கணும், நல்ல குணமானவராக இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க. ஜாதி வேறு ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி இவங்களுடைய கணவர் 2 பெண் குழந்தைகளோடு விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய பொண்ணுக்காக இப்போ ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து திட்டுறதுனால இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க இவங்களுடைய பாதுகாப்புக்காக. ஸோ அதனால் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், தன்னோட குழந்தைகளை வந்து அவரோட குழந்தையை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக இருக்கணும், வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாதவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மாவும் இவங்களுக்கு கொஞ்சம் நிலம் கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்கிறதுனால நடுத்தர குடும்பமாகவே இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை எல்லாத்தையும் விற்று எடுத்துகிட்டு அவங்களோட வரதுனாலும் சம்மதமான, என்னோடய குழந்தைகளுக்கு எந்த ஒரு குறையில்லாமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். தேங்க்யூ.